ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப எவ்ளோ லவ் பண்ணாலும், சில நேரங்கள்ல ஒய்ஃப் சைடுல நிக்க முடியாம தவிக்கிறாங்க. இது சில நேரங்கள்ல ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ்னால நடக்கும். முக்கியமா பேரண்ட்ஸ் அன்னோயிங்லி மேனிபுலேஷன் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் கில்ட் ட்ரிப்பிங். "நீ கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்ட. இப்போ உனக்கு நாங்க இம்பார்ட்டன்ட் இல்ல." இந்த ஒரு லைன் போதுங்க. ஒரு ஆணுக்குள்ள கில்ட்ட பில்ட் பண்றதுக்கு. ஆண்கள் இந்த கில்ட்ட குறைக்கிறதுக்காக தன்னோட வைஃப் கிட்ட இருந்து எமோஷனல் டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஸ்லோலி ரிலேஷன்ஷிப்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். 2வது பிளேயிங் த விக்டிம். நாங்க உனக்காக எங்களோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ உன்ன எங்ககிட்ட இருந்து அவ பிரிச்சுட்டா. இந்த வார்த்தைகள்ல பேரண்ட்ஸ் விக்டிம் ரோல எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ஆணுக்குள்ள கில்ட் கூட சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர்லோடையும் குடுக்கறதுனால எமோஷனலா பேரண்ட்ஸ்க்கு டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சுடுவாங்க. அண்டர்மைனிங் த வைஃப். அவ உன்ன கண்ட்ரோல் பண்றா. அவ உன்ன எங்களுக்கு எதிரா மாத்துறா. இந்த மாரி வார்த்தைகள் ஒரு ஆணுக்குள்ள டவுட்ட விதைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஈவன் வைஃப் ஒரு ஹெல்தியான பவுண்டரில இருந்து என்ன சொன்னாலும், அது ஆணுக்கு மேனிபுலேஷனா தான் தெரியும். எமோஷனல் கம்பேரிசன். அவ உன்ன எங்கள மாதிரி லவ் பண்ண முடியாது. நாங்க குடுக்குற அளவுக்கு லவ் அவனால உனக்கு குடுக்க முடியாது. நீ எங்களோட இருந்தப்ப தான் ஹேப்பியா இருந்த. இது ஒரு எமோஷனல் காம்படிஷன் மாதிரி ஆகுங்க. லவ்வ ஷேர் பண்ண வேண்டிய இடத்துல கம்பேர் பண்ண தொடங்கிடுவாங்க. மேக்கிங் ஹிம் சூஸ். நாங்களா இல்ல அவளா? அவ பக்கம் நீ இருந்தா, நீ எங்க பையனாவே இருக்க முடியாது. இதுதாங்க ஒரு ஆணுக்கு மிகவும் பெயின்ஃபுல்லான ஒரு பார்ட். இது கண்டிஷனல் லவ் ஆக ஆரம்பிச்சுடும். ஒரு ஆண் யார சூஸ் பண்ணுவாங்க? ஒருத்தர காயப்படுத்தாம இன்னொரு சைடுல எப்படி நிக்க முடியும்? ஒரு ஹெல்தி லவ் எப்பவுமே சாய்ஸ கேட்காது. பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, வைஃபா இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி ஒரு பெயின குடுக்காதீங்க.